கரூர் அருகே புரணியில் உள்ள குளக்கரையை முறையாக சரி செய்யாதது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் தற்போது மீண்டும் சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், முழுமையான விவரங்கள். கரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் சுமார் 5 நாட்களாக கனமழை பல்வேறு பகுதிகளில் பெய்து வருகிறது. குறிப்பாக வறண்ட பூமியாக உள்ள இந்த பொரணி, உப்பிடமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்கள் பெய்த மழையில் பொரணியில் உள்ள 2 குளங்கள் தண்ணீர் நிரம்பி முழுவதுமாக நின்றது. இந்நிலையில் 19ஆம் தேதி கரை உடைப்பு ஏற்பட்டு அனைத்து தண்ணீரும் வெளியேறியதால் தொடர்ந்து புகார் தெரிவித்திருந்த நிலையில் மற்றும் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் 20ஆம் தேதி பெயரளவிற்கு தாந்தோன்றி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் வெறும் மண்ணை மட்டும் கொட்டி அடைப்பை சரி செய்திருந்தனர். மீண்டும் 20ஆம் தேதி இரவு முழுவதும் மழை பெய்து மீண்டும் விடியற் காலை 21ஆம் தேதி அதிகாலை மீண்டும் உடைப்பேறு பெற்று அனைத்து தண்ணீரும் கிட்டத்தட்ட 10 அடி உயரத்திற்கு அந்த தண்ணீர் முழுவதுமாக வீணாகியதால் வறண்டு கிடந்த பகுதியில் மழை நீர் தேங்கி இருந்த நிலையில் அந்த தண்ணீர் முழுவதுமாக வீணாகியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மனவேதனை அடைந்தனர். அது குறித்த செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்நிலையில் அந்த தாந்தோன்றிமலை ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் தலைமையில் இன்று மதியம் 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சென்று, அதாவது மணல் மூட்டைகளை அடுக்கி மற்றும் குச்சியை வைத்து அடித்து ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு மண்ணை அந்த தரமாக கரையை தற்போது பலப்படுத்தி உடைப்பு ஏற்படாமல் தற்போது கரையை பலப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் மழைநீர் வீணாகாமல் இதுபோல் ஏரி குளங்களை உடனடியாக உடைப்பு ஏற்பட்டால் சரி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தற்போது செய்தி வெளியிட்டதின் பேரில் தற்போது அந்த உடைப்பு சரி செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.